everybody, welcome back to Coffee Table Talks and Nanda unga Uma. So இன்னைக்கு நம்ம highlighter அப்படினா என்ன, highlighter எப்படி யூஸ் பண்ணலாம் and different types of highlighter என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். And அதுக்கு முன்னாடி நீங்க subscribe பண்ணாட்டி please subscribe பண்ணுங்க and Coffee Table Talks Instagram, Facebook and Twitterலயும் இருக்கு. மறக்காம எங்களை அங்கேயும் follow பண்ணுங்க. And also we have a blog called www.coffeetabletalks.com. So இதோட let's get started to the video. So highlighting அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். முக்கியமாக செல்ஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஹைலைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், இது என்ன மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் எல்லாரோட ஃபேஸில் வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஏரியாஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னோட நெத்தி எடுத்திங்கன்னா எய்த்தாப்பில் இருக்கிற அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடம் அண்ட் அதே மாதிரி இந்த நோஸ் அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷைன் தெரியுது இல்லையா? ஸோ இந்த போன் அண்ட் இந்த போன் இது வந்து சில பேருக்கு இது ப்ராமினெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு அது ப்ராமினெண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த போன், அதுக்கப்புறம் இந்த இது உதடுக்கு மேலே, ஸோ அது பேர் கியூபிட் போ அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் இந்த இடம் அண்ட் கழுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து அந்த காலர் போன் அப்படின்னு சொல்கிற விஷயம், அந்த குழி மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹை பாயிண்ட்ஸ், ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸ். இது என்னோட ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸ். ஒருத்தவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஹை பாயிண்ட்ஸை வந்து நாம் ஒரு ஷிமர் லிக்விட் இல்லைன்னா பவுடர், அதாவது ஜிகினா மாதிரியான லிக்விட் அண்ட் பவுடர் வச்சு நம்ம பண்ணுறப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் மெயின்லி ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைலைட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லிக்விட் ஹைலைட்டர் இருக்குது அண்ட் வந்து பவுடர் ஹைலைட்டர் இருக்குது. ஸோ லிக்விட் ஹைலைட்டர் அப்படின்றதுலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரோப் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோப் லிக்விட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக அப்ளை பண்ணுறப்போ ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒன் டைப். இன்னொன்று டைப் வந்து என்ன அப்படின்னா, அதே லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து அதே லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல, அதாவது நான் சொன்ன ஹை பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹை பாயிண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ அந்த ஃபேஸ் வந்து அந்த க்ளோ வந்து இருக்கும். அதே மாதிரி பவுடர் ஹைலைட்டர்ஸும் இருக்குது. ஸோ பவுடர் ஹைலைட்டர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒயிட் கலர் இல்லைனா ஸ்கின் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஹைலைட்டர் தான் ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு விதமான ப்ராடக்ட். நான் வந்து ஆன் ரெகுலர் பேசிஸ் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் வந்து மன்னா கடாரோட ஹைலைட்டர். இது வந்து ஒரு லிக்விட் ஹைலைட்டர் இல்லை இலுமினேட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து நான் நிறைய வீடியோஸில் நிறைய டுட்டோரியல்ஸில் வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஜென்ரலாக எனி இலுமினேட்டரோ ஹைலைட்டர் வந்து டியூப் ஃபார்ம் ஆர் லிக்விட் ஃபார்மில் இருக்குன்னா நம்ம ரொம்ப மினிமலாக, ரொம்ப கம்மியாக நம்ம எடுக்கணும். ஸோ நான் வந்து இதோட கலர் வந்து ஸ்கின் கலர்லேயே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இதுலேயுமே ஷேட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ மாநிறம் ஆர் ஜென்ரலி எல்லாருக்குமே சூட் ஆகிற கலர் வந்து இந்த ஸ்கின் கலர். அண்ட் டார்க்காக இருக்கிறவங்க, ஆக்சுவலி ரொம்ப டீப்பர் ஷேடில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர், வயலட் கலர் மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா ஒரு உள்ளேருந்து ஒரு க்ளோ வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அது கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட நோஸோட பிரிட்ஜில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிகாஸ் என்ன ஆகும் அப்படின்னா, பண்ணாட்டி அதை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இந்த இடம் இருக்குது, இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கு. பண்ண தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு போன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இதை வந்து நல்லா இப்படி டேப் பண்ணணும். ஆக்சுவலாக இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் என்னோட ஐப்ரோஸில் வந்து நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே என்னோட கியூபிட் போ அப்படின்னு சொல்கிற இந்த உதட்டுக்கு மேலே இருக்கிற இடத்துலையும்
நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம செல்ஃபிலெல்லாம் பவுட் பண்ணும் போதோ இல்லை இது பண்ணும் போதோ இது வந்து ரொம்ப எடுப்பாக தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சில பேர் பண்ணுவாங்க. அதாவது சில பேருக்கு வந்து கீழ் உதடு வந்து தொங்கிட்டு பெருசாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டர் பற்றின ஒரு விஷயம். ஸோ இதுவே வந்து பவுடர் ஹைலைட்டர்னால் அதை எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பவுடர் ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஹைலைட்டர் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஐஷேடோ பேலட், இப்போ என்னோட ஐஷேடோ பேலட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 கலர்ஸ், ஒன்று வந்து ஒயிட்டு, ஒரு கோல்டு கலர் மாதிரி ஒரு கலர், இன்னொன்று வந்து ஒயிட். கேமராவில் அந்த அளவுக்கு லைட் இருக்கிறதுனால கரெக்டாக தெரியல. ஸோ இந்த 2 கலருமே நம்ம ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த ஐஷேடோவில் இருக்கிற ஹைலைட்டர் வந்து இந்த இன்னர் கார்னர், அதாவது இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கண் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஐ மேக்கப் போடும் போதோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஐலைனர் போடும்போதோ கண் வந்து கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேடோ விழுகும். இப்போ எனக்கே வந்து இந்த இடம் வந்து ஷேடோ விழுகும். அதாவது கண் வந்து கொஞ்சம் உள்ளே போய் டீப் செட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே போய் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா கண் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நேர்லேயும் நல்லாயிருக்கும் அண்ட் ஃபோட்டோஸ்லேயும் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஐஷேடோ பேலட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஆர் இதை வச்சு நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் நோஸ்லேயும் கூட பண்ணலாம். அண்ட் இதுக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ், இது பேர் வந்து ஒரு ஃபேன் ப்ரஷ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்டோர் பேலட்டு. ஸோ இந்த பேலட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஹைலைட்டர். ஸோ இதை நான் கொஞ்சமாக எடுத்துட்டு, ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக எடுக்கணும். அண்ட் எனக்கு யூஸ்வலாக பவுடர் ஹைலைட்டர் பிடிக்காது, பட் ஸ்டில் நான் உங்களுக்காக காட்டுறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணணும். வேறு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டரோட ஒரு விஷயம். ஸோ கான்டோரிங் பண்ணுறீங்க அப்படின்னா கான்டோரிங் பண்ணுறப்போ ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆர் கான்டோரிங் பண்ணலை பட் ஸ்டில் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் என்ன மாதிரியான டெய்லியெலாம் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். பட் நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கோ இல்லைனா ஒரு பார்ட்டி வேர்க்கோ, முக்கியமாக ஈவினிங் பார்ட்டி வேர்க்கோ, ஈவினிங் மேக்கப் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஹைலைட்டர்ஸ் வந்து ஈவினிங் மேக்கப், பார்ட்டி மேக்கப், ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப உங்கள் ஃபீச்சர்ஸை வந்து நல்லா எடுத்துக்காட்டும். ஸோ ஹைலைட்டர்ஸ் வந்து அங்கே மட்டும் இல்லை, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் லோ நெக் வச்சு ட்ரெஸ் போடுறீங்க இல்லைன்னா இந்த மாதிரி போட் நெக் வச்சு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த நெக்கில் இருக்கிற அந்த காலர் போன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கூட நாம் வந்து ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டடா பை பை ஃப்ரம் உமா. அண்ட் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.